ஓகே ரோலிங் பண்ணுற ஆக்ஷன். ரெக்கார்ட் பண்ணது டிவைஸ் விட்டேன். இன்னும் கொஞ்சம் எடுக்கிறீங்களா? கோதை கதையை சொல்லுங்க டென்னிஸ். கிளாப் பண்ணு. மணி ஆச்சு மேலே சொல்லு. ஒரு அந்த கிளாப்லடா, இந்த கிளாப்டா டேக் பண்ணி போ. அந்த கிளாப் ரோலிங். கேடு நான் வந்துட்டு லவ் பண்ணலாம். அது என்ன ஆச்சுன்னா, எப்படி சொல்ல, இப்போ நீ வந்து ஒரு பொண்ணு, அழகான ஒரு பொண்ணை பார்த்தா உனக்கு இன்ஃபேக்சுவேஷன் வரும். You will be well pleased and attracted by the external appearances of a woman. பேசலாம். இதில் என்ன மேட்டர்னா, ஒரு 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 ஞானி என்ன சொன்னார், a man is always judged by his choice. இப்போ நான் அந்த லவ் பண்ணி போகலாம், இல்லை என் ப்ரொஃபஷன் என் பேஷன் முக்கியம்னு சொல்லலாம். அப்படி இல்லைன்னா இந்த சொசைட்டியில் இருக்க ப்ராப்ளம்ஸை சால்வ் பண்ணலாம். அப்படி இல்லைன்னா அப்போ தான் புரிஞ்சுது, நம்மளோட குறிக்கோளை விட நம்ம எடுக்கிற முடிவுகள் தான் ரொம்ப முக்கியம். தப்பான முடிவுடா. தப்பான முடிவு. ஃபேன் ஆஃப் பண்ண எதுக்கு கேமரா ஆன் பண்ண கூட எனக்கு தெரியல. அவங்கள்ட்ட சாப்பிட்றது தான் அப்படியே என்ன சொல்லி தின்றாங்க. தள்ளி தள்ளி உட்காருடா. இதை மட்டும் இதான் உங்கள் ரெக்கார்ட் தாயண்டா அப்போ தெரிஞ்சுட்டு இருக்கேன். அதில் ரெக்கார்ட் அதை பார்த்துக்கோ. சரி சரி. ஓமி பாபா ஓமிதா ஏதாவது ஃபிலாசபி சொல்லி நீங்கள் சொன்னதே போதும். உன் லைஃப்பில் நடந்த ஒரு கசப்பான இன்சிடென்ட்ஸ். ஒரு சைக்கிக்காரன் இப்படி வந்தா கேட்டான். இல்லை உண்மையில கசப்பு வந்தான், அதை சொல்லுவான். அவன் கேட்டதான் வந்தா. சரி அவங்க சொல்லு. அவன் கரெக்டாக தான் வந்தான். ஆனால் அவனுக்கு மூக்கில் ஃப்ராக்சர். டென்ஷன் போட்டால் ஆட் வரும். மானிட்டைசேஷன் பண்ணலாம். மூஞ்சிக்கு மானிட்டைசேஷன் தான் கேடு. சூர்யா அவர்களே வாழ்க்கையே நல்ல கசப்பானது. ஏய் நீ கதையை சொல்லு. ஏதோ படம் எடுக்க போகிறேன், கதையை சொல்லு. வாழ்க்கை நல்ல கசப்பானது இன்சிடென்ட். லெமன் சாப்பிட்டேன் ஒரு வாட்டி. அது பிடிக்கும்டா. சரி ஒருத்தன் தற்கொலை பாவம் சாப்பிட்டேன். இப்போ கசக்கல கசக்கலடா. அவன் பாரு போர் அடிக்குதுன்னு இன்ஸ்டாகிராம் போயிட்டான். நோ சோஷியல் மீடியான்னு சொல்லி சரி நீ பேசு. நீ ஒரு ஸ்டோரி சொல்ல போகிற கரெக்டாக, உனக்கு படம் எடுக்கணும்னு அந்த ஸ்டோரியை சொன்னா அதை வச்சு கண்டென்ட் எடுக்கலாம். புது கதையை சொல்லாமல் பார்க்கணும். யோசி நிறைய கதை சொல்லியிருக்கான். யோசிங்க. அந்த ஆம்புலன்ஸ் டயர் காற்று போய் அவ்வளோதான். நீங்கள் முடிச்சுட்டா செவன் கண்டா யோசிட்டு ஆம்புலன்ஸ் சார். ஆம்புலன்ஸ் போயிட்டுருக்கு. திடீர்னு காற்று இறங்கிச்சு டயரில். நிறுத்திட்டான். சூர்யா தான் டிரைவர், சந்தோஷ் தான் பேசிட்டு. அப்படியே நிறுத்தி போட வேண்டியது தான். போகும் கிரண் காட்டுதான் என்ன ஒரு அழகான ஒரு கோட் ஒன்று படிச்சிருக்கேன். never give pearls to the pigs. பிக்ஸ். இப்போ யாரை பேருன்ற யாரை பிக்குன்ற அது படித்த கோட்டை சொன்னேன். நீனே சொல்லு. அது எப்படின்னா, இதுக்கு ஒரு கதை சொல்கிறேன். ஒரு வேர்ல்ட்லி பெஸ்ட் வயலினிஸ்ட் ஒருத்தர் இருந்தால் அப்படி. அவர் எப்படின்னா, ஒரு மெட்ரோ ஸ்டேஷனில் உட்காந்து வாசிட்டாங்க. எல்லோரும் வந்துட்டு அடடே நல்லா இருக்கேன்னு சொல்லிட்டு $1 $2 போட்டு போனாங்க. அதே வயலினிஸ்ட்டு ஒரு சின்ன தியேட்டரில் உட்காந்து வாசித்தாங்க. சிலர் எல்லோரும் அடடே நல்லா இருக்கேன் ஆளுக்கு $10 வந்து டிக்கெட் வாங்கினாங்க. அதே வயலினிஸ்ட்டு ஒரு பில்லியனர்ஸோட சேரிட்டி ஈவெண்ட்டில் வந்து வாசிட்டாரு. அதே சேம் சிங்கிள் வயலினிஸ்ட்.
அந்த வயலினிஸ்ட்டுக்கு ஒரு பில்லியனர் அந்த சேரிட்டிக்கு வந்து ஒரு பில்லியனர் வந்துட்டு மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் இறச்சி கொடுத்தாங்க. ஏன்னா ஹி இஸ் தி பெஸ்ட் வயலினிஸ்ட் த வேர்ல்டு. ஓகே. உன்னோட ஒர்த்து, உன்னோட ஐடென்டிட்டி எல்லாமே நீ இருக்கிற இடத்த பொறுத்து மாறும். உனக்கு தெரிஞ்ச விஷயம், உன்னோட கண்டென்ட்டு, உன்னோட டேலண்ட்டு, இது எல்லாம் எங்கே வெளிப்படணும் அதுக்கு ஒரு இடம் இருக்கும். அந்த பாயிண்டில் நீ போயிட்டு அதை வெளிப்படுத்தும் போது தான் உண்மையான வேல்யூ தெரியும். இதுக்கு தான் நான் சொன்னேன், நெவர் கிவ் பேர்ல்ஸ் டு தி பிக். நான் 7ஆம் ஸ்டாண்டர்ட்லேருந்து கேட்டுக்கிட்டேன். இந்த அது என்னது பண்ணி தமிழில் பண்ணிக்கு ஏதோ தமிழ் இன்னொரு வார்த்தை பண்ணியே தமிழ் தானே பன்றி. அந்த பன்றிகளுக்கு வந்து முத்துக்கள் கொடுத்து நம்ம பிரயோஜனம் இல்லை. ஏன்னா அதுக்கு அது அறமை புரிய போகிறதுல அது நீங்கள் உட்கார இடம் கொடுத்தோம்ல, அதுதான் கேள்வி தப்பு. லைஃப்பில் சொல்லு. லைஃப்பில் செக்ஸை கண்ட்ரோல் பண்ண தெரிஞ்சவங்க தான் நிறைய பேர் தெரியல இருக்காங்க. சரி சரி. Like there are 3 things for the body: sex, sleep and food. இந்த 3 விஷயத்தை அவன் கண்ட்ரோல் பண்ணுறானோ he can rule the world அப்படின்னு வந்து என்ன சொன்னார். புக்கை படித்தேன். சாரி, சொன்னேன் அப்படி வச்சுக்கோ. ஒரு சைக்கோ ஒரு அதான் ஒன்றும் இல்லை. சைக்கோ அனலிஸ்டோட ஒரு இது பார்த்தேன், பாட்காஸ்ட் நினைக்கிறேன். அதில் அவர் என்ன சொன்னார்னா, சைக்கோங்களுக்கான ஒரு ஒரு ட்ரேட் ஒன்று இருக்கு. பாட்காஸ்ட் தெரியுமா? 3 பேரும் பேசணும். ஏன்னா இவன் பேச மாட்டாங்க. இவன் ஒரு பூமர் ஜோக் பண்ணுறதா நீ அவனுக்கு பிடிச்சிருக்க கிச்சன் வச்சா பண்ணிட்டு இருக்க. இதெல்லாம் நான் பேசுகிறேன். கதை இருக்கிறேன், கதை படம் எடுக்க போகிறேன், கதை சொல்கிறேன்னு சொல்லி வந்தேன். இதெல்லாம் எடுத்துன்னு வந்தது. இது ஐ எம் கிரியேட்டிவ்லி எக்ஸாஸ்ட். என்ன மயத்துக்கு ஒத்துக்கிட்டு உட்கார முன்னாடின்ட்டு என்ன அவன் போய் கேமரா வச்சு ஆன் பண்ணான். யாருக்கு ஒத்துக்கிட்டா? நானாக தடுக்க வேண்டியது தானே. இது அவன் கேமரா வைக்கிறது. என் தடுத்து என்ன போகுது? என்ன நடக்குறீங்க? என்ன எழுதுவாங்க? சரி, நீ கதையை சொல்லு. கதை தான் உன் கண்டென்ட்டிங்க. 10 நிமிஷம் வேஸ்ட் பண்ணிட்டேன். ட்ரேக் பண்ண போவோம். எனக்கு வேணாம். இப்படிதான் 4 வீக்கு வந்துடும். ஓகே. ஆரம்பிக்கலாம். நிமிஷம் என்ன ஆரம்பிக்கலாம். என்ன பார்த்து சொல்கிறேன்? யாரை சொல்லணும்? கேமரா சொல்லணுமா? ஏய், நான் என்ன சொல்ல போகிறேன்? இவ்வளோ நேரம் உட்காந்து பேசுகிறேன். ஒரு மணிக்கும் உங்களுக்கு புரியல. நான் என்ன சொல்ல போகிறேன்? இவ்வளோ நேரம் உட்காந்து நீ பேசுனேன். Bro, I don't belong to this generation, bro. This generation, all men, all women are sexual perverts, bro. They just over-glamorize the sex. This ஃப்ரேம் விட்டு எல்லாம் கட்டினா கஷ்டம். இப்படி செய்யணுமா? இவன் ஒருத்தன் அதெல்லாம் வலிக்கிற பிரச்சனை இல்லை. சரி, இரு நான் இன்ட்ரோ கொடுக்க போகிறேன். ஹாய் காய்ஸ், ஃபில்டர் ஸ்டுடியோஸ் ஃபர்ஸ்ட் பாட்காஸ்ட். நீ எது எதாவது வருதான்னு பாரு. ஒன்றும் என்ன